டைரக்டர் சேரன் எந்த மேடையில ஏறினாலும் பிரச்சனையை பைக்குள்ளேயே வச்சு எடுத்துட்டு வந்துருவாரு. இவர் தான் எப்படி என்றால் தங்கர் பச்சான் கேட்கவே வேணாம், கடாமுடா பேர்வழி. இவர்களுடன் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கமும் சேர்ந்து கொண்டால் அது மேடையாவா இருக்கும்? வேர்க்கடலை பொட்டலத்துல நெருப்பை கொட்டி மெல்ற மாதிரி மென்று கொண்டே இருந்தார்கள். நிகழ்ச்சி கண்ணாபினா இசை வெளியீட்டு விழா. 4 இயக்குனர் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வென்ற தியா என்பவர் தான் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஒரு காலத்துல ஜிம்பாயாக இருந்தவர் தான் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சிவா. இவரது ஜிம்மில் எடை தூக்க எல்லோரும் இந்த விழாவில் வந்திருந்தார். அதனாலே என்னவோ இந்த நிகழ்ச்சி குறித்த செய்தியும் வெயிட். முதல்ல சேரன் பேசதை பார்ப்போம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சிவா நான் ஹீரோவாக நடிக்கும் போது எனக்கு ஜிம்மில் ட்ரைனிங் கொடுத்தவர். இந்த படத்தை தயாரித்தது மட்டும் இல்லாமல் நடிகராகவும் மாறி இருக்கிறார். என்னோட ராசி என்னன்னா, எனக்கு ஜிம் ட்ரைனிங் கொடுத்தவங்க எல்லாருமே ஹீரோ ஆகிட்டாங்க. நடிகர் ஆரி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் தான், இப்போ அவர் ஹீரோ ஆகிட்டாரு. அதே போலதான் இவரும் நடிகர் ஆகிட்டார். சினிமாவில் இன்றைக்கு தயாரிப்பாளர் நிலை தான் ரொம்ப மோசமா இருக்குது. கபாலி மாதிரியான படங்கள் தான் கோடி கோடியா கொட்டுகின்றதை தவிர மற்ற தயாரிப்பாளர்கள் எல்லாம் இழந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சினிமாவில் உங்களுக்கு பிடித்த இடத்தில் உங்கள் வசதிப்படி பார்ப்பது உங்கள் உரிமை. அது டிவிடியாக இருக்கலாம், ஆன்லைன்ல இருக்கலாம். ஆனா அது முறையாக இருக்க வேண்டும், திருட்டுத்தனமா இருக்கக்கூடாது. பலரின் உழைப்பையும் தயாரிப்பாளரின் பணத்தையும் சுரண்டும் தீமைக்கு நாம் துணை போகவே கூடாது. தமிழ்நாட்டுல 18,000 திருட்டு விசிறி கடை இருக்கு. பர்மா பஜார்ல இருக்கிற அத்தனை கடைகளிலும் திருட்டு டிவிடி விற்கிறாங்க. போலீஸும் அதை தாண்டி தான் தினமும் போய் கொண்டு வருது. நம்மிடம் சட்டங்கள் சரியாக இல்லை. மத்திய மாநில அரசுகள் இதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான் இன்னும் வருத்தமா இருக்கிறது. தமிழ்னு சொல்லும் போது அப்படியே உணர்வுகள் பொங்கி எழுது. ஆனா அந்த தமிழன் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரி திருட்டுத்தனமா படத்தை ஆன்லைன்ல வெளியிடுறவங்க இலங்கை தமிழர்னு சொல்றாங்க. இலங்கை தமிழருக்காக நம்ம திரையுலகமே ஒன்றா சேர்ந்து பலர் குரல் கொடுத்து போராடி வந்திருக்கிறோம். எங்களுடைய பல விஷயங்களை இழந்துட்டு போய் அவங்களுக்காக போராடி இருக்கிறோம். ஆனா அதை சார்ந்த சிலர் தான் இதை பண்றாங்கன்னு கேள்விப்படுகிறப்போ என் டிரைவர்களுக்கு இதை பண்ணோம் என்று அருவருப்பாக இருக்கிறது என்றார் சேரன். சேரனின் இந்த பேச்சே போதும் போதும் என்கிற அளவுக்கு ஃபயர் கிளப்ப தங்கர் பச்சானும் ஜாகுவார் பேச்சாலும் இங்க எதற்கு? விடு ஜூட்.